மக்களே, இந்த பிக் பாஸ் வீட்டிலேயே ஒரு சூப்பரான ஒரு குட் பிளேயர் அப்படின்னா அது அருண் தான். அருண் மட்டும் கரெக்டாக வந்து விளையாடினார் அப்படின்னா கண்டிப்பாக டைட்டிலே வந்து அடிச்சிருவார். ஸோ அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு பிளேயர் அப்படின்னா அது வந்து அருண். ஆனால் இந்த அருண் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு போகிறதுக்கு, அந்த டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணாமல், எவன் வந்து நல்லா விளாண்டுக்கிறானோ, எவன் வந்து வாய் சேர்த்த புள்ளியாக இருக்கானோ, எவனை வந்து நோன்னா வந்து நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து போய் சேருமோ, எந்த இடத்துல தேவையில்லாமல் வந்து பேசலாம், எந்த இடத்துல தேவையில்லாமல் கண்டென்ட் வந்து பண்ணலாம், எந்த இடத்துல தேவையில்லாமல் காமெடின்ற பேரில் கடுப்பேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்முடைய அருண் அவர்கள் வந்து சிறப்பாக வந்து பண்ணுறாரு. அவர் தெரிஞ்சு பண்ணுறாரா, தெரியாமல் பண்ணுறாரா, இல்லை வந்து யாருனா மூலையில் அதாவது என்ன சொல்கிறது, யாராவது தலையில் கிளையில் அடிச்சு கிடிச்சு போட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சத்தியமாக வந்து புரியல. இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறாரு, வெளியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் உள்ளே இருக்கிற அருணுக்கு வந்து நிஜமாகவே தெரியுதா, இல்லை வந்து தெரியாமல் இப்படி பேசுகிறானா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாகவே எனக்கு வந்து புரியல. இன்றைக்கி வந்து நம்ம அருண் வந்து இந்த மாதிரி ஜாக்லின் இவங்க எல்லோரும் இருக்கும்போது அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி வந்து பேசிகிட்ருக்கான். என்னென்னு சொல்லி பேசிகிட்ருக்கான் அப்படின்னா, முத்துக்குமரன் அப்படின்ற ஒருத்தன் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து கேமிங் ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணுறான். யார் வந்து வீக்காக தெரியுறாங்களோ அவங்கள வந்து கூப்பிட்டு அவங்ககிட்ட வந்து பேசி அவங்கள வந்து ஃபார்முக்கு கொண்டு வரதான்னு நினச்சி அவங்கள வந்து அடி வாங்க வச்சுட்டு அவன் வந்து அப்படியே வந்து தலைமறைவாகிடுறான். சாச்சனா பொண்ணுலாம் வந்து ஒரு நல்ல பொண்ணு, அவங்க வந்து என்ன சொல்கிறது எதுனாலுமே சரி கொஞ்சம் வந்து இறங்கி வந்து செய்வாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பொண்ணை இவன் பேக் ட்ராப்பில் இருந்து பின்னாடி இருந்து ஐடியா கொடுத்து அந்த பொண்ணை வந்து இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்து போன வாரம் சேதுபதி கிட்ட மாட்ட விட்டான். சேதுபதி சேர்த்து மாட்ட விட்டு சேதுபதி கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக அந்த அடி வாங்குச்சு. அடி வாங்கிட்டு அதுக்கப்புறமா இதுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பார்த்தீங்கன்னா ஒதுங்கிக்கிறான். இதில் வந்து என்ன தெரியுது, முத்து வந்து யாரை டார்கெட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்கள வந்து டார்கெட் பண்ணி அவங்கள வந்து மாட்ட வச்சு அவங்கள வந்து மக்கள்கிட்ட ஒரு நெகட்டிவான ஒரு பேரை வந்து வாங்க வச்சு அவங்கள வந்து வெளியில் அனுப்பிடணும். இதுதான் பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்ட்ராட்டஜியாக வந்திருக்கு. அதே மாதிரி முத்துக்குமரன் வந்து மஞ்சரி வந்து கைக்குள்ளே வந்து போட்டு வச்சுக்கலாம். மஞ்சரிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா தீயா வந்து பொங்கி வரான். ஏன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரியை வந்து அடி வாங்க வச்சு வெளியில் அனுப்பலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து போடுறான். முத்துக்குமரன் மாதிரி ஸ்ட்ராட்டஜி போடுறதுக்கு ஆளே வந்து கிடையாது. சாச்சனாலாம் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாம அருன்னு சொல்கிறான் பார்த்தியா, அதுதான் வந்து எனக்கு வந்து ரொம்ப இதாக சாச்சனாவை கெடுத்ததே வந்து முத்துக்குமரன் தான். அந்த பொண்ணு பாடு இருந்துச்சு, இவன் சும்மா அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு வந்து தேவையில்லாமல் பேசி அந்த பொண்ணு வந்து கூட க்ளோஸ் ஆகிட்டா, ஃப்ரெண்ட் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்ல. ஏண்டா டேய், அந்த புள்ள தான் இவங்ககிட்ட வந்து முத்துக்குமரன் கிட்ட வந்து ஏதாவது ஜோடி போட்டோம் அப்படின்னா முத்துக்குமரன் கிட்ட இருக்கும்போது ஒரு நல்ல பேர் வரும், நம்மளுக்கு ஒரு ஓட்டு கிடைக்கும், நம்ம எதிர் மூலியமாக கொஞ்ச நாள் வந்து உள்ளே வந்து நின்றலாம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் வந்து பிளான் பண்ணி முத்து கூட ஜோடி செய்யுது. ஆனால் உள்ள இருக்கிற உனிக்கே இப்படி வந்து தெரிய மாட்டேங்கிறான். நான் என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. எதாக இருந்தாலும் சரி அரை உரையாக கேட்குறது, அவன் ஒரு டப்பா பா பா பான்றது. இதை தவிர்த்து அருண்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா ஒன்றுமே வந்து சத்தியமாக வந்து கிடையாது. முத்துக்குமரனை மட்டுமே நீ டார்கெட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்துடும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சத்தியமாக வந்து புரியல. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து விட்டுட்டு அருண் அவர்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் கேமு, தனியாக ஒரு கேமு, தனக்குன்னு ஒரு கேமு எல்லாத்தையும் வந்து அடிக்கணும். எங்கெங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது பாயிண்ட் போகணுமோ அந்த இடத்துல வந்து பாயிண்ட் போகணும். யாரையும் வந்து என்ன சொல்கிறது யார் வந்து ஓவராக நக்கல் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க எல்லாத்தையும் வந்து ஒடுக்கிற மாதிரி அது என்ன சொல்கிறது ஒரு ஹீரோயின் மொமெண்ட்டாக வந்து ஹீரோ மாதிரி வந்து பண்ணும். ஆனால் நம்ம ஆள் வந்து ஹீரோ மாதிரி பண்ணுறாரு அப்படின்னா ஜோக்கர் மாதிரி பண்ணுகிறாரு. உங்களுக்கு அருண் பண்ணக்கூடிய இந்த விஷயங்களை பார்த்தா என்ன தோணுது அப்படின்றது வந்து மறக்காமல் கமெண்டில் போடுங்க.